வணக்கம். இன்று நாம் ஜூலியஸ் சீசரின் வாழ்க்கை வரலாற்றைப் பற்றி பார்க்கலாம். ரோமன் வரலாற்றில் மிகவும் புகழ்பெற்ற நபர்களுள் ஒருவராக கருதப்படுபவர்தான் ஜூலியஸ் சீசர். ஒரு சாதாரண அரச குடும்பத்தில் பிறந்த அவர் பின்னர் உலக வரலாற்றையே மாற்றும் அரசியல் தலைவர் மற்றும் இராணுவ தளபதியாக எப்படி உயர்ந்தார் என்பதை பார்க்கலாம். ஜூலியஸ் சீசர் கிமு 100ஆம் ஆண்டு ரோமில் பிறந்தார். அவர் சேர்ந்த குடும்பம் ஜூலியன் குலம் எனப்படும் பழமையான ரோமன் குலம். இந்த குடும்பம் தங்களை காதல் தேவதை வீனஸ் அவர்களின் வம்சமாக கருதினார்கள். சீசரின் தந்தை ஒரு உயர்ந்த அதிகாரியாக இருந்தார். ஆனால் அவர் சீசர் சிறியவனாக இருக்கும் போதே இறந்துவிட்டார். இதனால் சீசர் தனது இளம் வயதிலேயே குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த காலத்தில் ரோமில் அரசியல் மிகவும் குழப்பமாக இருந்தது. ரோமன் குடியரசில் இரண்டு பெரிய அரசியல் அணிகள் இருந்தன. ஒரு அணி செல்வந்த அரச குடும்பங்களை ஆதரிக்கும், மற்றொரு அணி சாதாரண மக்களை ஆதரிக்கும். சீசர் சாதாரண மக்களை ஆதரிக்கும் அணியுடன் மிகவும் நெருக்கமாகவும் அன்பாகவும் இருந்தார். அந்த நேரத்தில் ரோமில் ஒரு சக்தி வாய்ந்த ஆட்சியாளர் இருந்தார். அவர் பெயர் சுல்லா. அவர் தனது எதிரிகளை மிகவும் கடுமையாக தண்டித்தார். சீசர் அவருடைய அரசியல் எதிரிகளுடன் தொடர்பு கொண்டிருந்ததால் அவருக்கும் சுல்லாவால் ஆபத்து ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் சுல்லா சீசரை கைது செய்ய உத்தரவிட்டார். ஆனால் சீசர் ரோமிலிருந்து தப்பித்து விட்டார். பின்னர் சில நண்பர்களின் உதவியால் அவர் மன்னிக்கப்பட்டார். அந்த அனுபவம் சீசருக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருந்ததாக வரலாறு கூறுகிறது. அதன் பிறகு அவர் தனது வாழ்க்கையை இரண்டு வழிகளில் வளர்த்ததாக கூறப்படுகிறது. ஒரு பக்கம் அரசியல், மற்றொரு பக்கம் இராணுவம். இளம் வயதில் சீசர் ஒரு சிறந்த பேச்சாளராகவும் அரசியல் தலைவராகவும் புகழ் பெற்றார். அவர் மக்களை கவரும் திறன் கொண்டவர். அவரது பேச்சு சக்தி வாய்ந்ததாக இருந்தது. பின்னர் அவர் ரோமின் பல அரசியல் பதவிகளை அடைந்தார். அதன் மூலம் அவரது செல்வாக்கு மெதுவாக அதிகரித்தது. அந்த காலத்தில் ரோமில் 3 சக்தி வாய்ந்த தலைவர்கள் ஒன்றாக இணைந்தார்கள். அவர்கள் ஜூலியஸ் சீசர், பாம்பே மற்றும் கிராக்சஸ். இந்த கூட்டணி வரலாற்றில் முதல் ட்ரையம்விரேட் என்று அழைக்கப்படுகிறது. இது வெறும் சாதாரண கூட்டணி அல்ல, மாபெரும் வெற்றி கூட்டணியாக திகழ்ந்தது. இந்த கூட்டணியின் மூலம் சீசர் மிகவும் புகழ் பெற்றவராக மாறினார். பின்னர் சீசர் ஒரு முக்கியமான பதவியை பெற்றார். அவர் கால் என்ற பகுதியில் இராணுவ ஆளுநராக நியமிக்கப்பட்டார். இன்றைய பிரான்ஸ் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகள் அந்த காலத்தில் கால் என்று அழைக்கப்பட்டது. அங்கு சீசர் பல வருடங்கள் தன் மக்களுக்காக போராடினார். இந்த போர்கள் வரலாற்றில் கால் போர்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த போர்களில் சீசர் மிகப்பெரிய வெற்றியை கண்டார். அவர் கால் முழுவதையும் ரோமின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். இதனால் அவர் ரோமில் ஒரு தேசிய நாயகனாகவும் அழிக்க முடியாத சக்தியாகவும் மாறினார். ஆனால் இதே நேரத்தில் அவரது எதிரிகளும் சரிசமமாக அதிகரித்தனர். ரோமின் செனேட் சீசரின் சக்தியை பார்த்து பயப்பட ஆரம்பித்தது. ஏனெனில் தனி மனிதனுக்கு இவ்வளவு சக்திகள் இருப்பது நல்லதல்ல என்று செனேட் எண்ணியது. அந்த செனேட் உறுப்பினர்கள் சீசரிடம் ஒரு கட்டளையை அனுப்பினார்கள். உங்கள் படையை கலைத்துவிட்டு ரோமுக்குள் திரும்புங்கள் என்பதுதான் அந்த கட்டளை. ஆனால் சீசர் அந்த கட்டளையை ஏற்கவில்லை. கிமு 49ஆம் ஆண்டு அவர் தனது படையுடன் ரூபிகான் என்ற நதியை கடந்தார். இந்த நிகழ்வு வரலாற்றில் மிகவும் புகழ்பெற்ற நிகழ்வு. அப்பொழுது சீசர் சொன்னதாக கூறப்படும் ஒரு வாசகம் பாய்ச்சி எறியப்பட்டுள்ளது, அதாவது இனிமேல் திரும்ப முடியாது என்பதை அந்த வாசகம் குறிக்கிறது. இந்த முடிவு ரோமில் உள்நாட்டு போரை தொடங்கியது. சீசர் தனது முக்கியமான எதிரியான பாம்பே மீது போரிட்டார். பல போர்களுக்கு பிறகு சீசர் வெற்றி பெற்றார். பின்னர் அவர் ரோமின் முழு அதிகாரத்தையும் கைப்பற்றினார். கிமு 44ஆம் ஆண்டு சீசர் நிரந்தர ஆட்சியாளர் என்று அறிவிக்கப்பட்டார். டிக்டேட்டர் ஃபார் லைஃப் என்று அழைக்கப்பட்டார். ஆனால் இது ரோமன் குடியரசின் பாரம்பரியத்திற்கு எதிரானதாக பலர் கருதினார்கள். பல விமர்சனங்களும் ஜூலியஸ் சீசர் மீது வைக்கப்பட்டன. பல செனேட் உறுப்பினர்கள் சீசரை கொல்ல திட்டமிட்டனர். அந்த சதியின் முக்கிய தலைவர்களுள் ஒருவர் புரூட்டஸ். கிமு 44 மார்ச் 15ஆம் தேதி ஒரு முக்கியமான நாள்.
அந்த நாள் வரலாற்றில் சீசர் கொல்லப்பட்ட நாள் என்று அழைக்கப்படுகிறது. அன்று சீசர் செனேட் மண்டபத்திற்கு சென்றார். அங்கு பல செனேட் உறுப்பினர்கள் அவரை சுற்றி சுற்றி நிற்க ஆரம்பித்தனர். திடீரென அவர்கள் அவரை கத்தியால் குத்த ஆரம்பித்தனர். எத்தனை முறை தெரியுமா? சுமார் 23 முறை சீசர் குத்தப்பட்டு இறந்தார். அவருடைய நண்பர் புரூட்டஸும் அந்த சதியில் இருந்ததாக கூறப்படுகிறது. அதனால் சீசர் கூறியதாக ஒரு புகழ்பெற்ற வாசகம் உள்ளது. இந்த வாசகம் நீங்கள் அனைவரும் நன்கு அறிந்த வாசகமாகும். நீயும் புரூட்டஸ், அதாவது யூ டூ புரூட்டஸ் என்று சீசர் கூறிய அந்த வாசகம். சீசரின் மரணம் ரோமில் அமைதியை ஏற்படுத்தவில்லை. அதற்கு பதிலாக புதிய உள்நாட்டு போர்கள் தொடங்கின. இறுதியில் சீசரின் தத்தெடுத்த மகன் அகஸ்டஸ் ரோமின் முதல் பேரரசனாக ஆனான். இதனால் ரோமன் குடியரசு முடிவுக்கு வந்தது. ரோமன் பேரரசு தொடங்கியது. குடியரசு முடிந்து பேரரசு தொடங்கியது. ஜூலியஸ் சீசர் ஒரு சாதாரண அரசியல்வாதி அல்ல. அவர் ஒரு இராணுவ தந்திர நிபுணர். அவர் சிறந்த பேச்சாளர் மற்றும் ஒரு புத்திசாலி அரசியல் தலைவராகவும் திகழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை உலக வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு தனி மனிதனாக ரோமை ஆட்சி செய்த பெருமை அவரையே சாரும். இன்று கூட சீசர் என்ற பெயர் பல மொழிகளில் அரசன் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அவ்வளவு மதிப்பிற்குரியவர் ஜூலியஸ் சீசர். அதனால்தான் ஜூலியஸ் சீசர் ரோமன் வரலாற்றில் மிக முக்கியமான நபர்களுள் ஒருவராக இப்பொழுதும் நினைவு கூறப்படுகிறார். வளர்க தமிழ், வாழ்க தமிழ். நன்றி.